நண்பர்களே, உங்கள்ட்டலாம் ஒரு உண்மை சொல்லணும். ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே அது ஒரு மாரி பெராண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட சொல்லலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சொல்லலான்னு தோணல. ஸ்கிரிப்ட் எழுதும்போது தோணுச்சு. அதான் உங்கள்ட்ட சொல்றேன். என்னான்னு வைங்க, கொரோனா வரதுக்கு வந்து நான் தான் காரணம். என்ன ப்ரோ நீ சொன்னது சொல்ற அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொல்லப் போற கதைய கேட்டா உங்களுக்கே புரியும். என்ன கதைன்னு வைங்க, இந்த வடிவேல் சொல்லுவார்ல, என்ன தரையில பேசுனாலாம் திரையில வருது. அந்த மாதிரி நான் வந்து விசுவலைஸ் பண்ண, அதாவது இமேஜின் பண்ண 2 விஷயம் வந்து நடந்துச்சு காலேஜ் படிக்கும்போது. அது வந்து அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு ஒரு புக் வரும். அதை பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணி அது வந்து நடந்துச்சு. அந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை, இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு, அந்த யூனிவர்ஸு, அதெல்லாம் வந்து அந்த சீக்ரெட் புக்கு அதெல்லாம் வந்து பொய்ன்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து கதை சொல்கிறேன். அதை வந்து கேட்டுட்டு வந்து நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒருவேளை இது வந்து பொய்யா தான் இருக்கும், இல்லை உண்மையாக தான் இருக்கும்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன கதைன்னு வைங்க, 2 விஷயம் நான் வந்து சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் காலேஜில் வந்து சிஜிபிஏ, எஸ்ஜிபிஏன்னு ஒன்று வரும். சிஜிபிஏன்னா டோட்டலாக வந்து வர மார்க்கு. அது வந்து 10க்கு போடுவாங்க. 10க்கு எவ்வளோ அப்படின்ட்டு. அதேமாதிரி எஸ்ஜிபிஏன்னா அந்த செமஸ்டருக்கு எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அது வந்து சிஜிபிஏ வந்து 7.5க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இது அந்த விருது கொடுப்பாங்களே, விருது இல்லை, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஃபோட்டோ இது பண்ணுவாங்கள்ல, கான்வொகேஷன் நினைக்கிறேன். கான்வொகேஷன் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து எலிஜிபிள் அது மாதிரி ஏதோ சொன்னாங்க. சரி, அது வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். சரி நம்மளும் அது மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு காலேஜ் சேர்ந்ததுலேருந்தே அது ஒரு இது. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்து 7.8 என்னமோ எடுத்தேன். சரி அதிலேயே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நடுவில் வந்து 7.7 வந்துருச்சு. கடைசி செமஸ்டருக்கு வரும்போது 7.8 எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ஈவன் நம்பர் மேலெலாம் ஒரு இது 24 அந்த மாதிரி. ஏன்னா என் பர்த்டே டேட்டும் வந்து 24ல் வரும், 24ன்னு ஆரம்பிக்கும். அதனால் எனக்கு வந்து அந்த ஈவன் நம்பர் மேலெலாம் ஒரு அது வந்து லக்குன்னு நினப்பேன். 10த்து 12த்துலலாம் அந்த ரோல் நம்பர் அது வருதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா டோட்டலாக கடைசி அதில் முடியுதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா டோட்டல் அதில் வந்து ஈவன் நம்பராக இருக்கான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி நினைப்பேன். ஆட் நம்பராக வந்தால் அப்போ மட்டும் நினச்சிப்பேன், எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான் அப்படின்ட்டு. எல்லா நாளும் நல்ல நாள் மாதிரி அது மாதிரி நினச்சிப்பேன். சரி 7.8 எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு வந்து இது ட்ரை பண்ணி பார்ப்போம், விசுவலைசேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணது வந்து பெருசு இல்லை. வந்து ஆவரேஜாக வரணும்னா இது வரைக்கும் எடுத்த செமஸ்டர் எல்லாமே வந்து 7.8 எடுத்தேன். அப்படி இல்லைன்னா 7.6 எடுத்தேன். இது 2த்துக்கு நடுவில் தான் எடுத்துருந்தேன். அதனால தான் ஆவரேஜ் வந்து 7.7 வந்துச்சு. இப்போ நான் 7.8க்கு மாற்றணும்னா அதுக்கு வந்து எஸ்ஜிபிஏ வந்து நிறைய எடுக்கணும். நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நானாக வந்து ஏதோ கால்குலேட் பண்ணி 8.4 எடுத்தால் வந்துரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சான்ஸே கிடையாது. இது வரைக்கும் நான் அந்த மார்க் எடுத்தே கிடையாது. ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணேன். 8.4 எடுக்கணும். சிஜிபிஏ வந்து 7.8 வந்துடும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் விசுவலைசேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இது நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அரியர் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சேன். அதுவுமே வந்து அரியர் இல்லாமல் வந்துச்சு, அதுவும் நடந்துச்சு. இது எப்படி எடுத்தோன்னு வைங்க, இது மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அல்கெமிஸ்ட் அந்த புக்கில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மீமில் பார்த்தேன். உங்களுக்கு வந்து ஒன்று உண்மையாகவே ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை மாதிரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு வைங்க, இதை மாதிரி நினச்சிட்டேன். 8.4 எடுக்கணும், 7.8 வந்து சிஜிபிஏ எடுக்கணும், அரியர் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சிட்டேன். இதுக்கு என்னென்னலாம் சுற்றி நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து சில சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. மேக்ஸ் ஒன்று கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் சம்மந்தம் அது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி பாஸ் ஆக போகிறோன்னு தெரில. அதுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, பக்கத்து கிளாஸ் பையன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். என் கிளாஸுக்கே நிறைய பேருக்கு அவன் தான் வந்து சொல்லிக் கொடுத்தான். மேக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தான். அதனால் அதில் பாஸ் ஆகிட்டோம். அதேமாரி டேட்டா பேஸ் சொல்லிக் கொடுத்தான். அதுமாரி அதுலேயும் பாஸ் ஆகிட்டோம். அந்த இது வந்து டேட்டா பேஸ் வந்து நான் தான் 2 கிளாஸு சேர்த்துமே நான் தான் வந்து ஹையஸ்ட் மார்க் அப்படின்ட்டு சார் சொன்னாருன்னாங்க. அப்படின்ட்டு பசங்க சொன்னானுங்க. ஆவரேஜாக பார்க்கும்போது நான் தான் அதிகம் அப்படின்ட்டு. அது வந்து அவன் சொல்லிக் கொடுத்து நான் அதிகமாக எடுத்துட்டேன், அது ஒன்று. இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் 7.4 எடுக்கணுமா, இது வந்து கடைசி செமஸ்டரில் தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, பைத்தான் மேம் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த மேம் வந்து நல்லா சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு போயிட்டாங்க. போனோனே அதுக்கு பதிலா வேற ஒரு மேம் வந்தாங்க. வேற ஒரு மேம் வந்து அவங்க நடத்துறது ஒண்ணுமே புரியல. அ எனக்கு ஓரளவுக்கு ப்ரோகிராம் தெரியுங்கிறதுனால ப்ரோகிராம் வந்து நானாவே ஓனா போடுவேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு சிஏ இருக்கும் 3 சிஏ. அதில் எது அதிகமாக எந்த 2ல் அதிகமாக எடுக்கிறோமோ அதை வந்து இதுக்கு எடுத்துப்பாங்க, செமஸ்டருக்கு எடுத்துப்பாங்க. செமஸ்டரில் பாதி மார்க்கு 100னா செமஸ்டரில் 50 மார்க்கு. இந்த 2 சிஏ ஆவரேஜ் பண்ணி இன்டர்னல் ஒரு 10 மார்க் அது மாதிரி. ஃபஸ்ட்டு சிஏ வந்து எழுதலான்னு போகிறேன். நான் வந்து ஒரே நாளில் 2 எக்ஸாம் நடக்கும். அதனால் வந்து அவ்வளோவா தூங்கவே இல்லை. நைட்டு ஒரு 3 மணி நேரமோ என்னமோ தான் தூங்கினேன். எக்ஸாம் போகும்போது ஒரு மாதிரி எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தான், எக்ஸாம் எழுத வரலடா கடுப்பாக இருக்கு, நான் அடுத்த 2 சிஏல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனுங்க ஏதோ சும்மா எழுதுறாங்க அப்படின்னானுங்க. சரின்ட்டு வந்து நானும் போய் எழுதலான்ட்டு போனேன். எழுதி முடிச்சுட்டேன். ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங்லாம் என்னென்ன வருமோ அதெல்லாம் மட்டும் எழுதிட்டேன். மற்றதெல்லாம் கதை எழுதி சும்மா கதையாக எழுதி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்னு பார்த்தா அந்த மேம் வந்து 48 போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சிஏல. 46 போட்டிருந்தாங்க. 2வது சிஏல வந்து 48 போட்டிருந்தாங்க. என்னடா இவ்வளோ அதிகமாக போடுறாங்களே அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். 2 சிஏலையுமே நல்ல மார்க் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒன்று, இந்த மேம் இதாக இருந்தாங்க, அது எப்படியோ சமாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, கடைசி சிஏ வந்து செல்லுலேயே எழுதி அனுப்பணும். செல்லில் வந்து சூஸ் மாதிரி இது பண்ணி அதில் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ யோசிக்கும் போது தான் நல்ல வேளை ஃபஸ்ட்டு 2 சிஏ எழுதணும். ஏன்னா கடைசி இதில் வந்து அவ்வளோவா மார்க் வந்திருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து ஏதோ 10க்கோ என்னமோ 20 கொஷினு. 20க்கு வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் வந்து ஆவரேஜாக எடுத்துப்பாங்க. ஏன்னா 40ல் ஃபஸ்ட்டு 2 சிஏல எடுக்கிறது வந்து 20, 20 இன்டர்னல் வந்து 10, அதுக்கப்புறம் செமஸ்டர் வந்து 50 அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேளை ஏதோ ஃபஸ்ட்டு 2 சிஏ எழுதுனதுனால தப்பிச்சோம் அப்படின்ட்டு அது ஒன்று இருந்துச்சு. அது ஏதோ ஃப்ரெண்டு இது பண்ணாலும் எனக்குமே எழுதணும்னு தோணுச்சு. எழுத வேணாம்னு தோணுச்சு. சும்மா அதுக்கப்புறம் ஏதோ எழுதிட்டேன். அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 8.4 எடுக்கணும். 8.4 எடுக்கணும்னா மற்ற சப்ஜெக்ட்லையும் இது பண்ணணும்ல. கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்தோடனே வீட்டிலே எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் என்ன பண்ணோம், ஒரு ஃப்ரெண்டு வீட்டை பிடிச்சி அங்கே போய் உட்காந்துட்டு எல்லோரும் குரூப்பாக எழுதி அனுப்பிச்சோம். நோட்டை பார்த்து எழுதி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து வைவாவும் வச்சாங்க. செமஸ்டருக்கு எந்த கொஷின் அவங்க வந்து கொஷின் கேட்டிருந்தாங்களோ அதையே வந்து ஒப்பிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2, 3 கொஷின் கேட்டாங்க, அதை நான் ஒப்பிச்சுட்டேன். அதனால் அதுலேயும் மார்க் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் நடந்து கொரோனா வந்து எப்படியோ 8.4 எடுத்துட்டான். ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கொரோனா வந்து நான் தான் காரணம்ன்ட்டு. இப்போ நினச்சி பார்த்தா அந்த 8.4 எடுக்கிறதுக்காக யூனிவர்ஸே கொரோனான்ட்டு ஒன்று அனுப்பிச்சி விட்டு இதை மாதிரி ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு அடிக்கடி தோணிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளால வந்த மாதிரி தோணிட்டு இருக்கோம். அது ஒன்று. இது வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே விசுவாசம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி நடந்துச்சுன்னு வைங்க. ஃபஸ்ட் நாள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆப்டிடியூட் இது பண்ணுற மாதிரி இது பண்ணாங்க. ஆப்டிடியூட் அட்டன் பண்ணேன். நான் வந்து செலக்ட் ஆகும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏதோ பண்ணேன், ஆகுமா என்னன்னு தெரில அப்படின்ட்டு இருந்தேன். இன்னைக்கு எழுதுறோன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கோ 9 மணிக்கோ தான் ரிசல்ட்டே வருது, யார் யார் செலக்ட்டுன்னு. அதுக்கப்புறம் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது? அடுத்த நாள் வந்து காலைல 3 மணிக்கு வருமோ ஏஞ்சேன். 3 மணிக்கு ஏஞ்சிட்டு நிறைய இருக்குது. டேட்டா பேஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ஜாவா பைத்தான் என்னென்னமோ இருக்குது. நான் வந்து சரி ஜாவா மட்டும் படிப்போம் அப்படின்ட்டு ஜாவா மட்டும் படித்தேன். என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஜாவா மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே போனோட தான் நான் போகிறது, நான் தாடியை ட்ரிம் பண்ணவும் இல்லை, அப்படியே லைட்டாக வளர்ந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே போயிட்டான். அங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து காலைல போய் சைக்கிளை நிறுத்திட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கூப்பிட்டான். அவனை போய் பார்க்கும்போது அவனுக்கு இந்த இடம்லாம் வந்து ரத்தமாக இருந்துச்சு. அவன் வந்து சேவ் பண்ண தெரியாமல் பண்ணி ரத்தமாக இருந்துச்சு. ஐயோ சேவ் பண்ணலை, ஜாவா மட்டும் தான் படிச்சிருக்கோம். இன்னொருத்தனை கேட்டால் நான் வந்து என்னென்னமோ படிச்சிருக்கான்னு சொல்கிறான், எஸ்கியூஎல் அதெல்லாம் என்னென்னமோ படிச்சிருக்கான்னா. அதுவுமே பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்ட்டு உள்ளே போகிறான். இன்டர்வியூ போகும்போது பேண்ட் வந்து இன் பண்ணியிருந்தான். இன் பண்ணியிருக்கும்போது பின்னாடி லைட்டாக எடுத்து விட்டுருச்சு. அதை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதுவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு லேபில் தான் நடந்துச்சு. லேபில் வந்து கதவை திறந்தோடனே எனக்கு எய்த்தாப்பில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. நான் வந்து அவர்கிட்ட போயிட்டேன், அவர் தான் நினச்சிக்கிட்டு. அவர்கிட்ட போனோன்னா அவர் வந்து நான் இல்லை பார்ப்பணுங்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் வந்து இங்கே மகேந்திரனா இங்கே வாங்கினாரு. எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸோடயே போய் உட்காடுறான்.
போனால் அவர் வந்து தமிழில் கேள்வி கேட்குறாரு. எங்களுக்கு வந்து சொன்னதெல்லாம் இங்கிலீஷில் கேள்வி வைப்பாங்க அப்படின்ட்டு. நான் உஷாரா சரி இவர் ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு உங்களுக்கு அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயே பதில் சொன்னேன். அவர் பார்த்தா ஜாவாலேருந்து கேட்குறாரு. என்னடா இது, நம்ம ஜாவா தான் படிச்சிருக்கோம், ஜாவாலேருந்து கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு சரின்ட்டு எல்லாம் ஆன்சர் பண்ணால் கடைசியாக ஒன்று கொஷின் கேட்டார். அது எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. டூ ஒயில் அந்த லூப்பை பற்றி கேட்டார். அதை எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அப்புறம் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணார் தமிழில். அதுக்கப்புறம் சரி கிடைக்காது போலக்குன்னு நினச்சிட்டு சும்மா கிடைச்சா நீங்கள் ஃபீட்பேக் மாதிரி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே நான் எப்படி கேட்டேன்னு தெரில. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கேட்டேன். ஹவ் ஐ டூ சார் என்னமோ அந்த மாதிரி கேட்டேன். அதுக்கு அவர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இருந்தாலும் நான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னென்னமோ நடந்துச்சு காலையிலேருந்து. ஆனால் கடைசியாக பார்த்தா செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெளில வந்து பசங்கள்ட்டலாம் கேட்டால் அவங்களுக்குலாம் நிறைய கொஷின் கேட்டிருக்காரு. வேறு வேறு இன்டர்வியூர் வந்து எனக்கு அமைஞ்ச இன்டர்வியூர் வந்து அது மாதிரி ஜாவா மட்டும் கேட்டிருக்காரு. மற்றவங்களுக்குலாம் நிறையா வேறு சப்ஜெக்டில் வந்து கேட்டுருக்காங்க. சில பேர்லாம் செலக்ட் ஆகல. அது மாதிரி இருந்துச்சு. நான் செலக்ட் ஆகிட்டேன். ஏதோ அதுவும் வந்து யூனிவர்ஸ் ஏதோ எல்லாத்தையும் ஒரு மாதிரி எனக்காகவே அந்த இது பண்ண மாதிரி இருந்துச்சு. இது 2 தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவ்வளோ விசுவலைசேஷன் பண்ணல. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இதுதான் இதுதான்ட்டு. காலேஜ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ கிளியராக என்ன எனக்கு வேணும் அப்படின்ட்டு எனக்கு சரியாக யோசிக்க தரல. அது ஒன்று. நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் எனக்கு வந்து அதுதான் மெயின். இது வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அதை எடுத்து வந்து வீட்டில் மாற்றுறது, அதான் மெயின். ஆனால் நான் அதுக்கு விசுவலைசேஷன் பண்ணவே இல்லை. மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு விசுவலைஸ் பண்ணி மார்க் வாங்கிட்டேன். ஆனால் அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல. ஏன்னா கொரோனா வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் விசுவலைசேஷன் பண்ணால் கரெக்டாக பண்ணணும். உங்களுக்கு எது வேணுமோ, எனக்கு வந்து ஃபோட்டோ வேணும்னா ஃபோட்டோக்காக பண்ணணும். அதுக்கான காரணத்துக்கெலாம் பண்ண முடியாது. இதுமாரி வேலை வேணும்னா அது கரெக்டாக பண்ணிட்டா வேலை கிடச்சிருச்சு. அதுமாதிரி தப்பு பண்ணிட்டா நீங்கள் அதுமாரி உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக பண்ணிக்கங்க. சரி இதை எப்படி பண்ணுறதுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு சேர்லையோ இல்லை தரையில் படிக்கிறாங்கன்னா படுத்துக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உடம்ப நல்லா ரிலாக்ஸாக பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்கில் வந்து இப்படி தான் போட்டிருந்துச்சு. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். இமேஜின் பண்ணுறத வந்து எப்படி பண்ணணும்னா உங்கள் 5 சென்ஸுமே அதில் வந்து இதாக இருக்கும். நீங்கள் பார்க்கறது, கை கொடுக்கறது, ஸ்மெல் பண்ணுறது, பேசுறது எல்லாம் 5 உறுப்புமே அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்துகிட்ருக்க மாதிரியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவேன், எங்கள் இது வந்து ரிசல்ட் வந்து ஒரு வெப்சைட்டில் வரும். வெப்சைட்டை வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், செல்லை எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவேன். செல்லை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போய் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, ரோல் நம்பர்லாம் போட்டு அந்த ரிசல்ட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியும். என்னென்ன பட்டன் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய் ரிசல்ட்டை பார்ப்பேன். ரிசல்ட் பார்க்கும்போது அதில் 7.8 இருக்கும். அந்தமாரி சிஜிபிஏ வந்து சிஜிபிஏ 7.8, எஸ்ஜிபிஏ வந்து 8.4 அதுமாரி. அதே எக்ஸாக்டான நம்பர் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதுவுமே வந்து நான் விசுவலைசேஷன் பண்ணுறது இல்லைன்னு சொன்னோன்னே அதுவுமே அது வந்து ஒரு காரணம். ஏன்னா நான் 10th 12thலாம் நான் வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு வந்து 10th நல்ல மார்க்கு, 12th நல்ல மார்க்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அதே நம்பர் கிடச்சோன்னே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், சரி இன்னும் அதிகமாக இது பண்ணியிருந்தா அதிகமாக கிடச்சிருக்குமே அப்படின்ட்டு. அதனாலுமே நான் அவ்வளோவா விசுவலைஸ் பண்ணுறதில்ல. ஆண்டவனாக கொடுத்தா அதை ஏற்றுப்போம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதனால் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறீங்கன்னா ஹையாகவே பண்ணுங்கள். நான் பண்ண மாதிரி 8.4 அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி மார்க் எடுக்கணும்னா ஃபுல்லாக 99 எவ்வளோ உங்களுக்கு ஆசை இருக்கோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுங்கள். அது ஒன்று. ஏன் வந்து இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், அவங்க 5 சென்ஸும் இது பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கணும்னா இது வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா நம்ம சப்கான்ஷியஸில் வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். சப்கான்ஷியஸுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும்னா அது வந்து நம்பணும். இது வந்து நடந்துருச்சு அப்படின்னு நம்பணும். அது எப்படி நம்பணும்னா இப்போ நம்ம வந்து 5 சென்சஸுமே இருக்குது. 5 சென்சஸுமே அப்படியே ரியலாக நடக்கிற மாதிரியே நம்ம வந்து இமேஜின் பண்ணுறோம். நீங்கள் வந்து இமேஜின் எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு இமேஜின் பண்ணணும். கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார் வாங்கிட்டீங்க. இப்போ அந்த டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த ஸ்டேரிங்லாம் வந்து டச் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு வந்து எது ரியாலிட்டி எது வந்து இமேஜின் தெரியாது. அப்போ வந்து அது வந்து இதான் ரியாலிட்டின்னு நினச்சிக்கும். ஒன்று வந்து
அது ரியாலிட்டி நடந்துருச்சு நினச்சிருச்சுன்னா, இப்போ நம்மளே வந்து ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல 99 எடுத்துட்டோம்னா, இன்னொரு 30 எடுக்கிறது வந்து அது நம்மளுக்கு ஈஸி. ஏன்னா நம்மளே நம்ப ஆரம்பிச்சுரும். ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கோம், இன்னொரு 30 எடுக்கிறதும் ஈஸி. அதே தான் இங்க எக்ஸாக்ட்டா அதே தான் பண்றோம். சப்கான்ஷியஸ் வந்து ஏற்கனவே நம்ம கார் வாங்கிட்டோம்னு நம்பிடுச்சு. அப்போ வந்து அத திருப்பி பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இவன் தான் ஏற்கனவே வாங்கிட்டானே, திருப்பி இவனால வாங்க முடியாது. அதுவும் நம்பும். நம்மளாலயும் அதுக்கு ஏத்த மாரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது நம்பிடுச்சுனாலே யூனிவர்ஸ் அத கொண்டு வரதுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்டேஜ் தான். ஒரு விஷயம் நடந்துட்டாலே அத திருப்பி பண்றது வந்து ஈஸி. அதேமாரி யூனிவர்ஸும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் வந்து அந்த இமேஜினேஷனோட பவரு. அது வந்து எனக்கு நடந்துச்சு இந்த 2 விஷயம். ஆ அத உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை, பொய் இதான் நடந்துச்சு. அத சொல்லிட்டேன். நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இப்போதைக்கு நான் இமேஜின் பண்றதில்ல. அது ஆண்டவனா பார்த்து எது குடுத்தானோ அத இதாயிட்டேன் நான். ஃபெய்த் அப்படின்ட்டு ஒரு மேட்டர்ல வந்து இறங்கிட்டேன். அது வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இமேஜின் பண்ணுங்க. ஆ அதெல்லாம் நடக்குது. எனக்கு நடந்துச்சு. உங்களுக்கும் நடக்கும். சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். சி யூ.